தூய ஆவியானவர், கடவுளின் ஆவியானவர் உங்கள் உள்ளத்திலே தங்க வேண்டுமென்றால் முதலாவதாக பரிசுத்தமாக இருங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. இரண்டாவதாக நன்மை செய்யுங்க. யார் யாருக்கெல்லாம் நன்மை செய்ய முடியுமோ அவர்களுக்கெல்லாம் நன்மை செய்யுங்க. ஏங்க நீங்கள் பெரிய நன்மை செய்ய வேண்டாங்க, ஒருத்தரை பற்றி புரணி பேசாமல் இருங்குங்க. அது நன்மை தானே? ஆமா. உண்டா இல்லையா? ஆமா. யாரை பற்றியாவது நீங்கள் ஏதாவது கேள்விப்பட்டிருந்தீங்கனாக்கும் அதை போய் 10 பேர்கிட்ட சொல்கிறது வரைக்கும் உங்கள் தலை வெடிச்சிரும். அப்படிதானே? ஆமா. அக்கா கேட்டியா என்ன அந்த பொண்ணு அது எனக்கு தெரியும், உனக்கு தெரியாதுல்ல நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். எப்படி வருதுன்னு பாங்க. ஒரு கதை இன்னொரு கதை சொல்லி முடிக்கிறது வரைக்கும் அடுப்பில் சாதம் இருந்தாலும் அதை பற்றி கவலையே கிடையாது. இப்படியாக புரணி பேசும் பொழுது நீங்கள் நன்மை செய்கிறீங்களா தீமை செய்கிறீங்களாங்க? தீமை செய்கிறீங்க. தீமை செய்யாதீங்க, யாருக்கும் தீமை செய்யாதீங்க. உங்களை பற்றி யாராவது புரணி பேசுறதுக்கு நீங்கள் விரும்புவீங்களா? விரும்ப மாட்டீங்க. உங்கள் பேரை கெடுக்கிறதுக்கு நீங்கள் விரும்புவீங்களா? விரும்ப மாட்டீங்க. அப்படின்னாக்கும் அடுத்தவங்க பேரை கெடுக்காதீங்க, அடுத்தவங்களை பற்றி புரணி பேசாதீங்க, நன்மை செய்யுங்க. உங்கள்கிட்ட இருக்கிறத, உங்கள் தேவைக்கு அதிகமாக இருக்கிறத பகிர்ந்து கொள்ளுங்க. அப்போ நீங்கள் ஏழைகளுக்கு பகிர்ந்து கொள்ளும் பொழுது அதை ஆண்டவருக்கே கொடுக்கிறீர்கள். அல்லேலூயா. 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 அல்லேலூயா.